நாம் இறைவனை அடைவதற்கு வேறு என்ன வேண்டும்? ஒரு வரியில் சொல்ல வேண்டும். எங்களுக்கு நீண்ட விளக்கம் வேண்டாம். ஒரு வரியில் இறைவனை அடைவதற்கு என்ன வழி? அன்பே சிவம். அதை தாண்டி ஒன்றும் பெரிய எத்தனை தத்துவங்கள் எத்தனை கருத்துக்களை சொன்னாலும் அது வந்து முடிகின்ற இடம் அன்பு ஒன்றுதான். இறைவன் இந்த மனித இனத்தை படைத்ததின் நோக்கமே மற்ற உயிரினங்களின் மீது நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும். இதற்காகத்தான் 6 அறிவை நமக்கு கொடுத்து இறைவன் இந்த மண் உலகிலே நம்மை படைத்து வைத்திருக்கிறார். மற்ற உயிரினங்களுக்கு அந்த அறிவு கிடையாது, 6ஆம் அறிவு கிடையாது. சிந்திக்கின்ற அந்த பேராற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கருணை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பை வலியுறுத்தினார். பிற்காலத்தில் வந்த வள்ளல் பெருமான் கூட ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார். உயிர் இரக்கம், உயிர்களின் மீது நீ காட்டுகின்ற அன்புதான் நீ செல்ல வேண்டிய முக்தி நிலைக்கான திறவுகோல், சாவி. நீ அடைய வேண்டிய மோட்ச வீட்டுக்கு சாவி எங்க இருக்குன்னா உங்ககிட்டயே தான் இருக்கு, வேற எங்கும் கிடையாது. நீ அடுத்தவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சாவி இருக்குமா இவங்க கிட்ட சாவி இருக்குமான்னு தேடாது. மோட்சம் என்பது நீ தனி மனிதனாக அடைய வேண்டியது. கூட்டமா சேர்ந்து போய் நீங்க எந்த மோட்சத்தையும் அடைய முடியாது. நீ எந்த வினைப்பயனால் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாயோ நீதான் அவற்றை எல்லாம் அனுபவிக்கணும், அனுபவித்தே தீரணும். வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவா துன்பத்தை கொடுத்தாய், இந்த துன்பத்தை தாங்குகின்ற மன வலிமையை கொடு, என்னை தவறாக வழி நடத்தி விடாதே, எத்தனை துன்பங்களை வேண்டுமானாலும் எனக்கு கொடு, ஆனால் அதை தாங்குகின்ற சக்தியை எனக்கு கொடு என்றுதான் கேட்கணும். அதனால இறைவன்கிட்ட துன்பத்தையே கொடுக்காதுன்னு கேட்காதீங்க. துன்பம் எப்பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கிறானோ அப்பொழுது அவன் நம் அருகில் இருக்கிறான் என்று பொருள். எவனுக்கு இன்பத்தை இறைவன் வாரி வாரி கொடுக்கிறானோ அவனுக்கும் இறைவனுக்கும் நீண்ட தூரம் வித்தியாசம் இருக்கிறது என்று பொருள். இறைவன் ஒரு நாளும் இன்பம் அனுபவிப்பனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் அடைய வேண்டிய முறை, அவன் எங்க போய் சேருவான்றது இறைவனுக்கு முன்னாலே தெரியும். அவனை ஆட விட்டு பார்ப்பான். ஒரு நாளைக்கு அவன் அடையாளம் இல்லாமல் போவான். எவன் துன்பங்களை தாங்கி நிற்கிறானோ அவன் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவான். அப்படித்தான் நம்முடைய சமய குறவர்கள் 4 பட்ட துன்பங்கள் தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த துன்பங்களின் உயர்வால் தான் அவர்கள் 4 வழிகளை காட்டினார்கள். நம்முடைய கிராமப்புறத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 4 பேர் போற பாதையில நீயும் போடுவாங்க. அந்த 4 பேர் எந்த பாதைன்னு இன்னைக்கு ஒண்ணு நிறைய பேருக்கு தெரியாது. 4 பேருன்னு சொன்னாங்களே தவிர நாம நினைச்சிருப்போம் நம்ம கடைசி காலத்துல 4 பேர் தூக்கிட்டு போறாங்களே அந்த பாதையா, அந்த பாதை அல்ல. நம்முடைய சமய குறவர்களாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் இவர்கள் 4 காட்டிய பாதையில் செல், நீ இறைவனை சென்று அடையலாம். அந்த வழியை பின்பற்றி போகணும். இப்போ உங்கள எத்தனை பேருக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்குதோ தெரியாது. தேவாரம், திருவாசகம் இவையெல்லாம் நாம படிக்கிறோமான்னா நிச்சயமா படிப்பதற்குரிய வழிமுறைகள் முன்னோர்கள் கொடுக்கல. மகாபாரதம், ராமாயணம் தெரிந்த அளவிற்கு நம்முடைய சமயத்தை பற்றிய புரிதலோ அறிவோ கிடையாது. காரணம், இந்த பாதை என்பது நேர்பாதை. இந்த நேர்பாதையில போனோம்னா முள் இருக்கும், கல் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவற்றையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை இருக்கணும். ஆனா மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு எளிதாக மக்களிடம் வந்து சேர்ந்த அளவிற்கு சைவத்தினுடைய சமய குறவர்களுடைய வாழ்க்கை, தேவார பாடல்கள், 12 திருமுறைகள் இவையெல்லாம் நம் முன்னோர்கள் கொடுத்து சென்றவை இன்றைக்கு நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களை நோக்கி அது வரவில்லை. இப்ப சிவபெருமானை அடைவதற்குரிய வழியினுடைய முதல் லட்சியம் அன்பு. இந்த அன்பு எந்த மனதிலே இருக்கிறதோ அந்த மனதிற்குள் தீய எண்ணங்கள் வருமா? வராது. நல்லவை எப்பொழுது உள்ளே இருக்கிறதோ அப்பொழுது தீயவை வெளியிலே வந்து பார்த்து விட்டு அஞ்சு ஓடிவிடும். இவன் மிகவும் நல்லவனாக இருக்கிறான், இவனை போய் நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஓடிவிடும். அதே போல தீயவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால் நல்லவை வந்து அவனை பார்த்து விட்டு விடைபெற்று கொண்டு சென்றான். இதிலிருந்தே நாம் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். மனிதர்கள் நல்லவை நினைக்கின்ற பொழுது நடப்பவை எல்லாம் நல்லவையாகவே இருக்கும்.
நீ தீயவை நினைத்தால் நடப்பவை எல்லாம் தீயவையாகவே இருக்கும். இறைவனுக்கு முன்னால் நின்று நாம் வேண்டுகின்ற பொழுது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வழி வழியாக இனி வரக்கூடிய 21 தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு வேண்டாது. இறைவா, என்னை போன்று எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வழிபடுங்கள். அந்த வழிபாட்டிலே நீங்களும் ஒருவர் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க வேண்டும் பொழுது அந்த எல்லாருக்குள்ளும் யார் ஒருவர்? நீங்களும் ஒருவர். அப்போ இறைவன் நினைப்பான், எல்லாருக்காகவும் வேண்டுகின்ற இந்த உயிரையும் சேர்த்து நாம் வாழ வைப்போம் என்று இறைவனுடைய திருவருட்கருணையானது நமக்கு வரும். இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்றார், இந்த பிறவிய நீ சரியா அனுபவிக்கணும்னா பொருளை ஈட்டலாம். ஒருவன் பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு. நேர் வழியிலும் சம்பாதிக்கலாம், தீய வழியிலும் சம்பாதிக்கலாம். அது எவ்வளவு காலம் நம்மோடு இருக்கும்னு நம்மளால் கணிக்க முடியாது. நேற்று பணக்காரனாக இருந்தவன் மறுநாள் காலை ஏழையாகலாம். ஷேர் மார்க்கெட்ல போட்டவன் நேற்று பணக்காரனா இருக்கலாம், அடுத்த நாள் ஏழை ஆயிடலாம். பிட்காயின்ல போட்டவன் ஒரு நாள் பணக்காரனா இருக்கலாம், அடுத்த நாள் ஏழை ஆயிடலாம். ஆக பணக்காரன் ஏழை என்பது மாறிக்கொண்டே போகும். ஆனால் அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த அருளை பெற வேண்டும் என்றால் உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உள்ளம் தூய்மை என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது இறைவன் எளிதாக வந்து உட்கார்ந்து கொள்வான். உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அருள் புரிவான். உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்குமே ஒழிய தீய வார்த்தைகள் ஒரு பொழுதும் உங்கள் வாயிலிருந்து வராது. மகாபாரதத்துல ஒரு காட்சி, அர்ஜுனனுக்கு சிவ வழிபாட்டுல நான் மிகுந்த உயர்ந்தவன், பக்தி அதிகமா சிவன் மேல வைக்கிறவன் நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. கண்ணங்கிட்ட பார்த்து சொல்றான், கண்ணா, சிவபெருமான் மேல வைத்திருக்கக்கூடிய நான் வைத்திருக்கிற பக்திக்கு இணையாகவோ இல்லை என்னை விட உயர்வாகவோ யாராவது பக்தி செலுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஆணவம். பக்தி அதிகமாயிட்டாவே தன்னை அறியாமல் ஒரு ஆணவம் தலை தூக்கி விடும். அப்படியே அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் தான் சிவபெருமான் மேல அதிக பக்தி வச்சிருக்கேன், அதனாலதான் சிவபெருமான் கிட்ட நான் பாசுபதாஸ்திரத்தை வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்ற போது கண்ணன் பார்த்தான். அப்படியானால் நீதான் உயர்ந்த பக்தியா? ஆமாம். சரி, அப்படியானால் வா, கைலாயத்துக்கு போவோம். அந்த கைலாயத்துல போய் பார்த்தா உன்னுடைய பக்தியினுடைய நிலை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இருவரும் கைலாயம் போறாங்க. கைலாயம் உள்ள நுழையும் போது சிவகணங்கள் கூடை கூடையாக பூக்களை கொண்டு வந்து வெளியில கொட்டினுக்கிறாங்க கைலாயத்துக்கு வெளியே. அப்போ 2 சிவகணங்கள் சொல்லு போறாங்க, இந்த பாண்டவர்கள்ல யாரோ ஒருத்தம்பா எந்த நேரமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பூவா வந்து கையில கொட்டிக்கிட்டே இருக்குது, நாங்க வாரி வாரி கொட்டிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஓய்வே இல்லை, அவன் என்னதான் பூஜை பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் கண்ணனை பார்க்கிறான். கண்ணன் லேசாக புன்முறுவலோடு போறான். இப்படி உள்ள போயிட்டே இருக்கிறாங்க, உள்ள கைலைக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. வரிசையாக சிவகணங்கள் கூடை கூடையாக பூக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வலப்புறத்துல பார்த்துட்டா ஒரு குள்ளமான உருவத்தோடு ஒருத்தன் சின்ன கூடையில பூவை எடுத்துட்டு வரான். அர்ஜுன் அவனை பார்த்து கேட்கிறான், என்னடா அவ்வளவு பேர் வந்து பூஜையில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்க, நீ ஒரு சின்ன கூடையில பூவை எடுத்துட்டு போறிய, இந்த சின்ன பூஜையை யார் செய்ததுன்னு கேட்ட. அதுக்கு அவன் சொன்னா, பாண்டவர்கள்ல யாரோ அர்ஜுனனா, அவன் செஞ்ச பூவினுடைய அந்த பூஜையினுடைய பூக்களை தான் நான் கொண்டு போறேன் அப்படின்னு உடனே அர்ஜுனுடைய முகம் சுருங்கி போச்சு. இப்போ இந்த பக்கத்துல பூ எடுத்துட்டு போறது பாண்டவர்கள்ல ஒருத்தன்னாங்க, இந்த பக்கத்துல எடுத்துட்டு போற பூவை தெளிவா சொல்றான் இது அர்ஜுனன் செய்த பூஜைன்னு. அப்ப இது யார் செய்த பூஜை? அப்ப கண்ணனை பார்க்கறான். கண்ணன் கிண்டலா பார்த்து சிரிக்கிறான். என்ன அர்ஜுனா, நீ செய்த பூசையினுடைய பலனை பார்த்தாயா? ஒரு சின்ன கூடையில கொஞ்சம் பூ எடுத்துட்டு போறான், நீ என்னவோ சொன்ன சிவனை வழிபடுறதுல நீதான் பெரிய ஆளுன்னு. அப்ப கேட்கிறான், இது யார் செய்த பூஜை? இது வேறு யாரும் அல்ல,
பீமன் செய்த பூஜை தான் இவ்வளவு பூக்கள் போய்கொண்டிருக்கின்றன. அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணங்கிட்ட, ஒரு நாள் கூட பீம பூஜை பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே. அவன் என்னைக்கும் சிவ வழிபாடே செஞ்சது இல்லையே. நான் ஒருத்தன் தான் இந்த அண்ணன் தம்பி 5 பேர்ல பூஜையில அதிகமா கவனம் செலுத்தினவன். பீமன் எப்படி உயர்ந்தவனாக இருக்க முடியும்? அப்ப கண்ணன் சொன்னா, நீ அவன் வழிபாட்டை பார்த்ததில்லை. அவன் தினந்தோறும் நீருக்குள் போய் தியானம் செய்வான். அந்த நீருக்குள் தியானம் செய்கின்ற பொழுது கபால நாடி வழியாக அவன் இந்த பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவான். காரணம், அவன் வாயு புத்திரன், அவன் காற்றுக்கு பிறந்தவன். அந்த கபால நாடி வழியாக தியானத்தின் மூலமாக அவன் என்ன பண்றான், உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியின் மூலமாக அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தில் மலர்ந்த மலர்கள் அனைத்தும் எங்கள் சிவனுக்கு சிவார்ப்பணம். அவன் எந்த நந்தவனத்திலேயோ தோட்டத்திலேயோ போய் பூவை பறிக்கல. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தில் மலர்ந்த மலர்கள் அனைத்தும் எம் சிவனுக்கு சிவார்ப்பணம்னா இந்த காற்று போய் மலர்களை பறித்து கொண்டு கைலாயத்துல போய் மொத்தமா கொட்டிடுச்சு. அப்பதான் அர்ஜுனனுக்கு அந்த சிவ வழிபாட்டில் இருந்த ஆணவம் அடங்கியது. எப்பவுமே வழிபாட்டில் நான் தான் பெரியவன் என்று இறைவன் முன்னால் சொல்லக்கூடாது. அதனால்தான் கருவறையில பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு வாசல் இருக்காது, 4 அடிக்குள்ள வைப்பான். காரணம், அந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது தலை நிமிர்ந்து செல்லக்கூடாது. இறைவனுக்கு முன்னால் தலை குனிந்து செல்லும். உனக்கு முன்னால் நான் எளியவன், உனக்கு முன்னால் நான் சிறியவன் என்ற எண்ணத்தோடு தான் உள்ள போகணும். ஆலயத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும், கொடி மரம் இருக்கும். அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நீ அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய BMW கார்ல வந்து இறங்கியிருப்ப, உனக்குள்ள அந்த பண திமிர் இருக்கும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை சைக்கிள்ல வந்து இறங்கியிருப்பான், அவனும் சிவனை கும்பிட்றதுக்கு வந்திருப்பான். அந்த பலிபீடம் முன்னால் வருகின்ற பொழுதே இருவருமே தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் என்பதை கழட்டி அங்கே வச்சிடணும். கோயிலுக்குள்ள வந்திருக்கிறேன், இங்கு யார் பெரியவன் என்றால் சிவனை விட வேறு எவனும் பெரியவன் கிடையாது என்ற எண்ணத்தோட அந்த பலிபீடத்துக்கு முன்னால வரும்போதே ஆணவம் என்கிற சட்டையை கழட்டி அங்கே போட்டுட்டு உள்ள வந்து, இறைவனே நீதான் பெரியவன், உன்னை வணங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீ அருளை கொடு என்றுதான் வேண்டுமே தவிர, உள்ள நுழைகின்ற பொழுதே படோடபத்தோடும் பந்தாவோடும் உள்ள வந்தா இறைவன் கடைசியிலே இருக்கின்ற ஏழையை பார்த்து கருணை பொழிவானே ஒழிய, பணக்கார திமிரோடு வருபவனுக்கு ஒரு நாளும் சிவபெருமான் அருள் புரிய மாட்டான். உங்களுடைய வசதிக்கும் வாய்ப்புக்கும் இறைவன் அடிபணிய மாட்டான். அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆன்மாவை யமதர்ம மேல கொண்டு போயிட்டான். மேல கொண்டு போயிட்டு என்ன பண்றான், அவனுடைய கணக்கு வழக்க பார்க்கணும். அப்ப கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெட்டி கொடுத்துருப்பான். அந்த பெட்டியில இருக்கிறது என்னன்னா, நீ செய்த புண்ணியமும் பாவமும் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். நம்ம கூட்டு போறதுக்கு யமதர்ம கிங்கரர்கள் வருகின்ற பொழுது அந்த பொட்டியும் தூக்கி நம்ம கூட கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்படி ஒரு ஆன்மா போச்சு. போன உடனே அங்க இருக்கக்கூடிய யமதர்மம் கூப்பிட்டு, அந்த பெட்டியை போய் நீயே தரன்னா, ஏன்னா நாங்க திறந்தா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க, அதனால் நீயே போய் அந்த பெட்டியை தர. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, நீ செய்த பாவமும் நீ செய்த புண்ணியமும் அதுக்குள்ள இருக்குது. இவன் போய் திறந்து பார்க்கறான், அதுல ஒண்ணுமே இல்லை. உடனே யமதர்மனை பார்த்து கேட்கறான், அந்த பெட்டி காலியா இருக்குது, ஒண்ணுமே இல்லையே. நீ புண்ணியம் செஞ்சிருந்தீனா அதுல இருக்கும். நீ யாருக்குமே 1 ரூபாய் கொடுத்து உதவி செய்யாமல் வந்துட்ட, அதனால அதற்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப நாம போகும் பொழுது என்னத்தை எடுத்துட்டு போறோம்னா, பட்டினத்தார் சொல்ற அந்த பாட்டை கேளுங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அதாவது நீங்கள் சம்பாதித்த செல்வமும் 100 ஏக்கர் நிலமா இருந்தாலும் சரி, 50 வீடுகளை கஷ்டப்பட்டு அடுத்தவனை வருத்தி கட்டி இருந்தாலும் அதை விட்டுட்டு தான் போகணும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே,
அதுவும் செல்வ செழிப்போட உங்க பிள்ளைங்க இருந்துட்டாங்கன்னா அப்பாவை தூக்கி முன்புறத்துல இருக்கக்கூடிய அந்த வராண்டாவில் போட்டுருவான். அதுக்கு கஷ்டப்பட்டு கடக்கால் எடுத்து மேஸ்திரி கிட்ட சண்டை போட்டு கட்டினவர் இவரு. ஆனா இவருக்கு கடைசி காலம் எங்க இருக்குன்னா முன்புறக்க வராண்டாவில் போட்டுருவாங்க. ஏன்னா அவரால் நடக்க முடியாது, மலை ஜலம் கழிப்பாரு, அது வந்திருக்கிற மருமகளுக்கு பிடிக்காது. அதனால அவரை தூக்கி முன் வரிசையில் இருக்கக்கூடிய வராண்டாவில் போட்டுருவாங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுகிய மெத்திய மாதரும் வீதி மட்டே. நீ மானே தேனே என்று யாரை கொஞ்சி பிள்ளைகள் பெற்று சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தாலோ அந்த மனைவி கூட அந்த வாசப்படியில நம்மளை எடுக்கிற வள்ளியும் தான் வந்து நிற்பா. விழியம்பு ஒழுகிய மெத்திய மாதரும் வீதி மட்டு. இவனா என் மகன், என் சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்றியே, அவன் விம்மி விம்மி இரு கைத்தள மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. உனக்கு கொல்லி போடுறான் பாருங்க, அது வள்ளிதான். அப்ப எதுதான் எனக்கு கூட வரும்? பற்றி தொடர்வது இரு வினை புண்ணிய பாவமும். இந்த பட்டினத்தார் பாட்டு மட்டும் தினந்தோறும் நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டீங்க. எதுவுமே என் கூட வராத பொழுது நான் ஏன் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும்? உனக்கு அடுத்து ஒரு உயர்ந்த பிறவி கிடைக்க வேண்டும் என்றால் நீ புண்ணியம் செஞ்சா தானே கிடைக்கும். முழுக்க முழுக்க பாவத்தை செஞ்சினா அடுத்த பிறவியில நாயா பிறப்பியா நரியா பிறப்பியான்னு தெரியாது. அதனால நாம சம்பாதிக்கின்ற பொழுது நல்லவைகள் செய்து 4 பேர் போற்றும்படி வாழணும். அப்படி வாழலைன்னா இந்த மனித பிறவி எதுக்கு எடுத்தோம்? அடுத்தவன் சொத்தை ஏமாற்றி பறிப்பதற்கும், அடுத்தவனை பற்றி புரணி பேசிக்கொண்டு வாழ்வதற்கும் இதற்காக இந்த பிறவி எடுத்தோம். இறை சிந்தனை வேண்டும். இறைவன் கொடுத்த இந்த மனித பிறவிய நாம சரியா பயன்படுத்தணும். பிறவாத நிலை வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். வள்ளுவருக்கு மேல நமக்கு உச்ச நீதிமன்றம் கிடையாது. நம் தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய உச்ச நீதிமன்றம்னா வள்ளுவன் கொடுத்த திருக்குறள் தான் நமக்கு உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், யாரு? இறைவன் அடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடலை நாம கடக்கலனா மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறுபடியும் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும். இந்த பிறவியை யார் அறுப்பான்? மாய பிறப்பறுப்பவன் யார் என்றால் சிவபெருமான நீங்க வழிபட்டா மட்டும்தான் பிறப்பிலிருந்து தப்பிக்க முடியும். நான் ஏன் மீண்டும் மீண்டும் சிவனை வணங்கு சிவனை வணங்கு, சிவனை உயர்த்தி பிடிக்கணும்ன்ற நோக்கம் இல்லை. சிவன் ஒருவன் தான் உங்கள் பிறப்பை எரிக்க முடியும். வேற எந்த கடவுளை நீங்க கும்பிட்டாலும் அவங்க காட்டுற பாதை ஐயாவை போய் பாருன்னு எப்படி பியூன் தாசில்தார் கிட்ட காட்டுவானோ அப்படி நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அது பியூன் கிட்ட போன கதை. அதுக்கு நேர தாசில்தார்கிட்டே வந்துடலாமே, அந்த அவர் கையெழுத்து போட்டா, பச்சைங்களை கையெழுத்து போட்டா அது ஓகே ஆயிடும்ல. அதனால நீங்க நேரடியாக சென்று வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான் ஒருவன். அந்த சிவபெருமானுடைய திருவடியை நீங்க பற்றிக்கிட்டுனா உங்களை கண்டிப்பாக கடை தேற்றுவான், உங்களை உயர்நிலைக்கு கொண்டு போவான். அவன் எளிமையாகத்தான் இருப்பான். நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வருவான். உங்களுக்கு எந்த துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஓம் நமச்சிவாய என்று உறக்க சொல்லுங்கள். ஓடோடி வந்து உங்களுக்கு கருணை செய்வான். அதுக்காகவே அவன் காத்துட்டு இருக்கான். யாராவது என்னை அழைப்பார்களா என்று அவன் காத்துன்னு இருக்கிறான். எல்லாருமே என்ன கேட்குறான்? டிவியில 6 மணிக்கு என்ன சீரியல், 8 மணிக்கு என்ன சீரியல், பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனவன் வந்துட்டானா, இப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய பூசை அறையில ஒருத்தன் இருக்கிறானே அவனை என்னைக்காவது கும்பிட்டோமா, கொஞ்சம் மலர்களை கொடுத்துமா அப்படின்ற சிந்தனை நமக்கு இல்லை. இன்னொன்று அடிப்படையான விஷயம், சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் நம்முடைய பூஜை அறைகளை அது படிக்கிறீங்களோ இல்லையோ திருவாசகம் என்ற ஒரு நூலை வைங்க. அந்த திருவாசகம் என்பது உங்க வீட்டில் சிவபெருமானே இருக்கிற மாதிரி தான். சில பேர் வீட்டில் நீங்க சிவ வழிபாடு செய்யறதில்ல. சிவனை பார்த்தா என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் சுடுகாட்டில் இருக்கிற சாமின்னு நினைச்சுக்கிறோம். 5 தொழில் புரிபவன் சிவபெருமான். ஆக்கல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களுக்கும் யார் அதிபதி என்றால் நம் சிவன் தான்.
இதுவே அடிப்படையான விஷயமே நமக்கு தெரியறது. திருமாலை வணங்குறோம். திருமால் யாருன்னா நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டர். அவர் சைவம் என்கின்ற ஒரு நிறுவனத்திலே பணிபுரிபவர் தான் திருமால். திருமால் என்பவருக்கு தனிப்பட்ட சக்தி எதுவும் கிடையாது. சிவனுடைய அருள் கிடைத்தவர் திருமால். அந்த அருளால் இயங்கக்கூடியவர் திருமால். அதனால்தான் அவர் அவதாரங்கள் எடுக்கிறார். ராம அவதாரத்தில் கூட அவர் ராமேஸ்வரத்தில் வணங்கியது யாரை? சிவபெருமானத்தான் வணங்குறார். உலகம் முழுக்க தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது வேறு தெய்வத்தினுடைய சிலைகள் எல்லாம் கிடைப்பதில்லை, சிவலிங்கம் தான் கிடைக்கும். ஆக ஒரு காலத்திலே உலகம் முழுக்க வழிபடக்கூடிய கடவுளாக இருந்தவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவன். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாக ஆறும் அமர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நீங்க அன்பும் சிவத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. அன்பும் சிவமும் இரண்டு என்பார். இரண்டெல்லாம் கிடையாது, ஒன்றுதான். எவனிடம் அன்பு இருக்கிறதோ அவன் சிவமாக இருக்கிறான். அவன் சிந்தைக்குள் செம்பொருளாக சிவம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எவன் மனதிலே தீய எண்ணங்கள் இருக்கிறதோ அங்கே அசுரர்கள் வந்து குடிகொள்வார்கள். அதனால் நாம வழிபடுகின்ற முறையில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமச்சிவாய மந்திரத்தை கிடைக்கிற நேரத்துல, கோயிலுக்கு வந்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க வாய் எப்ப திறக்குதோ அப்பொழுதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க, சிவாய நமன் சொல்லுங்க. இந்த சொல்கின்ற மந்திரத்தினுடைய நேரத்திலே உங்கள் மனதிலே சிவபெருமான பற்றிய சிந்தனை வருமே ஒழிய தீய சிந்தனை உங்க மனசுக்குள்ள வராது. ஏன்? நம் வாய் யார் பெயரை உச்சரிக்குது? சிவன் பெயரை உச்சரிக்குது. நல்லவர்க்கெல்லாம் பெரியவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பெயரை உச்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். ஒரு விறகு வெட்டி காட்டில் போய் விறகு வெட்டி அதை கொண்டு போய் வித்தாதான் அவனுக்கு காசு. அதன் மூலம் தான் அவன் குடும்பம் நடக்கும். அவனுக்கு ஒரு அழகான மனைவி, ஒரு பிள்ளை. இப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் விறகு வெட்டுறதுக்கு போறான். ஒரு முற்றிய மரம், அதாவது வைரம் பாய்ந்த மரம், அதை கோடரியில போய் வெட்டுறதுக்கு போறான். அந்த வெட்டுகின்ற பொழுது அதிலிருந்தே ஒரு சின்ன செதில் போல அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணுகிறார். அதை அவன் கவனிக்கல. வெட்டுறான். வெட்டிய பிறகு அதிலிருந்து கூடிய ஒரு சிதறல் போய் அவர் நெற்றியிலே பற்று விடுகிறார். நெற்றியில பட்ட உடனே என்னாச்சுன்னா ரத்தம் பீறிட்டு வருது. அவருடைய தவம் கலைந்து விடுகிறது. பார்க்கிறார், நெத்தியில ரத்தம் வருது. எதிரில் கையில கோடரியோட அவன் நிற்கிறான். ஆக இவனாலதான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. குரங்காக போன்னு சபிச்சிட்டார். என்ன ஏதுன்னு அவர் யோசிக்கல. கையில கோடரியோட இருந்தான், அவன் தான் வெட்டி இருப்பான், செதில் வந்து அடிச்சிடுச்சு அப்படின்னு குரங்கா போன்னு சாபம் கொடுத்தோன்னே அவன் ஓடோடி வந்தான். முனிவரே, நான் தெரிந்து இந்த காரியத்தை செய்யல, என்னை அறியாமல் இந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், அதனால என்னை நீ மன்னிச்சு அருளும். என்னை குரங்கா போன்ட்டியே, குரங்கா போயிட்டுனா என்னை நம்பி மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்கிறா, நான் என்ன செய்யறது? சரி, ஒரு விதி விலக்கு கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு வேணா குரங்காய், ஆயுள் முழுக்க குரங்கா இருக்க வேணா, கொடுத்த சாபத்தை நான் வாபஸ் வாங்க முடியாது, அதனால ஒரு வருஷத்துக்கு குரங்காயிரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீ குரங்கா மாறு. இப்போ போய் உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட செய்தியை சொல்லிடு. இப்போ இவன் வீட்டுக்கு வரான். வந்து மனைவி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அறியாமல் செய்த ஒரு பிழை, அந்த பிழையின் பொருட்டு நான் சாபம் பெற்று இருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு என்னுடைய பிள்ளையும் உன்னையும் நான் பிரிஞ்சு காட்டில் வாழ போறேன், விடை கொடுக்குன்னு கேட்குறேன். சரி, ஒரு வருஷம் கரெக்டாக 365 நாள் ஆச்சுன்னா நீங்க வந்துடணும். நீ என்ன பண்றனா, நான் ஒரு இடம் காட்டுறேன், பையனை கூட்டு போய் அந்த இடத்துக்கு 365வது நாள் கோடரியோட வர சொல்லு. வந்து என்ன ஒரு வெட்டு வெட்டினான்னா நான் மனுஷனா மாறிடும். மறந்துடாம தேதியை குறிச்சு வச்சுக்கோ. மறந்துட்டினா அவ்வளோதான், நான் திரும்ப வர முடியாது. அதே போல குறிச்சு வச்சுக்கிட்டு இவன் காட்டுக்கு போயிட்டான். 365 நாள் ஆயிடுச்சு. அவன் சொன்ன இடத்துல பையன் கோடரி எடுத்துக்கிட்டு போறான். போய் அங்க பார்க்கறான், குரங்கு வருது, அவங்க அப்பா குரங்கு. வந்த குரங்க இவன் வெட்டணும்ல, வெட்டினாதானே அவன் அப்பாவா மாற முடியும். இவன் வெட்டுறதுக்கு ஓங்குறான். மகனே கொஞ்சம் நிறுத்துன்ட்டான்.
அப்பா 1 வருஷம் ஆச்சு உன்னை நாங்க பிரிஞ்சு, இந்த நேரத்துல உன்னை நான் மனிதராக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணா நீ என்னை வெட்ட வேணான்னு சொல்றியே. இல்லடா மகனே, இந்த குரங்கு வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது. நீ என்ன பண்றன்னா உங்க அம்மாவையும் உன்னையும் வளர்த்து குடும்பத்தை காப்பாத்து, நான் இப்படியே குரங்கு வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு குட்டி குரங்கு வந்துச்சு. இந்த 1 வருஷ காலத்துல அவன் குடும்பத்தை அங்க உருவாக்கிட்டான். இப்ப இந்த குட்டி குரங்கு வந்தது பாருங்க, அப்பான்னொடனே அதன் மேல பாசம் வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துல என்னங்கன்னு சொல்லிட்டு பெண் குரங்கு வந்தது. ஆக இவன் ஒரு குடும்பத்தை இங்கு சமைத்து கொண்டு விட்டு அதிலிருந்து விடுபட முடியல. இந்த மனித வாழ்க்கையிலிருந்து குரங்கு வாழ்க்கையே எனக்கு நல்லா இருக்குதுன்னு அவன் சந்தோஷப்பட்டான். இப்படித்தான் நாமும் எங்கு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையே இனிமையாக இருக்கிறது என்று முற்படுகிறோம். அதை தாண்டி இறைநிலைக்கு செல்வதற்குரிய மனிதன் என்ற உயர்நிலை இருக்கிறது. ஆனால் குரங்காக போனவனுக்கு இந்த உயர்ந்த பிறவியான மனித பிறவி பற்றிய பெருமை தெரியல. குரங்கு வாழ்க்கையே போதும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் குரங்கு வாழ்க்கைக்கு போயிட்டான். நாமும் அப்படி பின்னோக்கி செல்லக்கூடாது, முன்னோக்கி செல்லணும். மனிதராக பிறந்த நாம் அடுத்து இறைநிலைக்கு செல்லணும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த 2 வரிக்கு விளக்கம் சொல்றேன். ஒரு ஆணினுடைய பணி ஒரு பெண்ணை தாய்மையாக்குவது, அவ்வளவுதான் அவன் வேலை. ஆனால் அந்த தாயானவள் அந்த கருவை சுமந்து, ஒரு தாயானவள் தான் பிறந்த வீட்டிலே தான் விருப்பப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டிருப்பான். அம்மா கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்று சாப்பிட்டுட்டு வருவான். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கூட செய்யுங்க, அமைதியா விடுங்க. தான் விருப்பப்பட்ட பொருளை எல்லாம் சாப்பிட்டிருப்பா அம்மா வீட்டுல. ஆனா புகுந்த வீட்டிற்கு வந்து தாய்மை அடைந்த பிறகு அவ விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அவள் இன்னொரு குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார். தனக்கு எது எது பிடித்ததோ அதையெல்லாம் சாப்பிட முடியாது. தனக்கு எது எது விருப்பம் இல்லையோ அதையெல்லாம் சாப்பிட்டுத்தான் தீரணும். இல்லைன்னா மாமியார்காரி விட மாட்டாங்க உன்னை முழுக்க. ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய வாரிசை நீ சுமந்து கொண்டு இருப்பதால் அந்த குலத்தினுடைய பெருமையை நீ தான் காப்பாற்றணும். வந்திருக்கிற மருமக தான் அந்த தான் புகுந்த குலத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டியது அந்த பெண். அந்த பெண் இல்லைன்னா அந்த குடும்பமே கிடையாது. அதை நல்லா மாமியாருங்க உணரணும். மருமகளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களோட பணி முடிஞ்சிடுச்சு, நீங்க ஒரு மகனை பெற்றீங்க, கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் வந்திருக்கிற மருமகளால் தான் உன் குலம் விளங்கணும். அந்த மருமகள் சரியாக ஒத்துழைக்கலனா அந்த குலம் விளங்காது. அதனால மருமகளை தன் மகள் போல பார்க்கணும். இப்போ இவ அந்த வயிற்றுல கருவை சுமந்து அதற்கப்புறம் தனக்கு பிடிக்காத உணவுகளையெல்லாம் உட்கொண்டு அப்படி தாங்கோணாத துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த கரு வெளியே வருகின்ற பொழுது அவள் படுகின்ற மரண அவஸ்தை யாருக்காக? உன்னுடைய குலத்திற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக மரண அவஸ்தையை சுமப்பவள் மருமகள். அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக குழந்தை பெற்றுக்கிறாள். உன் குலம் தலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த மருமகளை எப்படி கவனிச்சுக்கணும்? தன் மகளை விட ஒரு படி மேலாக வந்த மருமகளை கவனிக்கணும். எப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அவ ஒரு குடும்பத்தில் வளர்ந்த பெண், வேறு ஒரு சூழலில் வேறு சில உறவுகளில் வளர்ந்த ஒரு பெண் இந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவள் பக்குவப்படுவதற்கு பல வருடங்கள் ஆகும். அந்த வீட்டிலே தன் தாய் வீட்டிலே உண்ட உணவு முறைகள் வேறு வேறு. இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாத்துக்கும் எதிர்மாறா இருக்கும். அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கே அவளுக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால அவளை போட்டு எப்பவுமே நொடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க கூடாது. தன்னுடைய மகளை போல கருதி அவளை வளர்க்க. அப்படி இந்த குழந்தையை பெற்று எடுத்து வளர்க்கிறார். வளர்த்த பிறகு அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்போ அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்குது. அரசாங்க வேலைக்கு அவன் போறான். வந்திருக்கிற மருமகளும் வேலைக்கு போயிடுறா. ஒரே குழந்தை. இதை கவனிக்கிறதுக்கு காலையில கொண்டு போய் ஒரு இதில் கொண்டு போயிட்டு தங்கறதுக்கு இடத்தோட கொடுத்துட்டு போயிடுறாங்க. சாயந்தரமான குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப தாயை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும், வயதானவள். இப்ப இவளை கொண்டு போய் என்ன பண்றான்னா ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துடுறான்.
ஏன்னா சம்பளம் நிறைய வாங்குறான், தன் தாயை தான் கவனிக்க முடியாது என்ற காரணத்தினால் பணத்தை கட்டி கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறான். மாசத்துக்கு ஒரு முறை போய் தாயை பார்க்கறான். தாய்க்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு வரான். இப்ப அந்த முதியோர் இல்லத்துக்கு மகன் மாசத்துக்கு ஒரு முறை வரான். வந்துட்டு தாய்க்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு போறான். இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துல இருந்து தகவல் வருது. வந்த உடனே அவன் போய் ஆசிரமத்துல தாயை பார்க்கறான். பார்த்துட்டு அம்மா கிட்ட கேட்கிறான், அம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எந்த மருத்துவமனை கூட்டு போகணும் சொல்லுங்க, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன், என்னிடம் இல்லாத பணம் கிடையாது, எல்லாத்தையும் உனக்காக செய்யறமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, மகனே இந்த முதியோர் இல்லத்துல சரியா ஃபேன் ஓடலை, அதுக்கடுத்து அந்த குளிர்பதன பெட்டி இருக்கு அது சரியா இயங்கல, இதெல்லாம் கொஞ்சம் நீ வாங்கி கொடுத்துருப்பா. ஏமா இவ்வளோ வருஷம் நீ இங்க இருந்த, ஒரு நாளாவது இந்த ஃபேன் சரியா ஓடலன்னு நீ சொல்லல, இங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் சரியா இல்லைன்னு சொல்லல, இத்தனை நாள் நீ எதுவுமே சொல்லலையம்மா, இத்தனை ஆண்டுகள் இந்த முதியோர் ஆசிரமத்தில் இருக்கிற, ஒரு நாள் கூட ஃபேன் சரியா ஓடலன்னு சொல்ல, ஃப்ரிட்ஜ் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்ல, இன்னைக்கு மட்டும் ஏமா சொல்ற? அந்த தாய் சொன்னார், மகனே இத்தனை நாள் ஃபேன் ஓடல்னா கூட கடிக்கிற கொசுவை தாங்கும் மன வலிமை எனக்கு இருந்தது, கெட்டுப்போன உணவுகளை கொடுத்தால் கூட அதை உண்டு வாழுகின்ற தன்மை எனக்கு இருந்தது. என்றாவது ஒரு நாள் உன் மகன் இந்த இடத்துல உன்னை வந்து கொண்டு சேர்த்துட்டான்னா அன்னைக்கு உனக்கு கொசு கடிக்குமே, அப்போ உனக்கு யார் ஃபேன் போடுவாங்க? கெட்டு போன உணவை கொடுத்தாங்கன்னா அது கெடாமல் இருக்குன்னா ஃப்ரிட்ஜ் வேணும்ல. அதுக்கு தாண்டா மகனே கேட்கிறேன், எனக்காக இல்லடா, என்றாவது ஒரு நாள் உன் மகன் கொண்டு வந்து இங்க உன்னை சேர்த்து விடுவான், அப்போ உனக்கு வேணும்டா இதெல்லான்னு அதை நினைப்பது தாய் ஒன்றுதான். தந்தை கூட நினைக்க மாட்டான். தன் மகன் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த பேர் உள்ளம் தாய்மைக்கு தான் உண்டு. அதனால்தான் இந்த நாட்டையே நாம் தாய்நாடு என்கிறோம். வழிபாட்டிலே கூட அம்மையப்பர் என்று தான் சொல்கிறோம், அப்பர் அம்மை என்று சொல்வதில்லை. உமையவளைத்தான் முதலிலே சொல்கிறோம், சிவனை இரண்டாவது தான் சொல்கிறோம். அது நதிகளாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லாம் பெண்மைக்கே முக்கியத்துவம். பெண்மை இல்லை என்றால் இந்த உலகத்திலே மும்மாறி பெய்யாது, நாடு நன்றாக இருக்காது. எந்த நாடு பெண்மையை போற்றுகிறதோ, எந்த நாடு பெண்மையை வாழ்விக்கிறதோ, எந்த நாடு பெண்மையை மகிழ்விக்கிறதோ அந்த நாடுதான் சிவனுடைய அருள் இருக்கும். நம் சிந்தைக்குள் செம்பொருளாக நின்று நம்மை வழி நடத்துபவன் சிவபெருமான்.